ஏட்டையா அந்த 2 வண்டியை பிளாக் பண்ணுங்க. மாப்பிள்ள போலீஸ் போயிரா நிக்காத என்னடா பண்ற? போன குர்ரா. போன குர்ரான்ற. ஏய் போன குர்ரா. சார் எதுக்கு சார் போன்ல போன குர்ரான்ற. செல்ல குர்ரா. இந்த போன பாருமா. பைக்கில் உட்காந்துக்கிட்டு உயிரை காப்பாற்ற இறுக்கி பிடிச்சிக்கிட்டு போக தெரியுதுல்ல? ஏமா அதே மாதிரி இறுக்கி சுற்றிட்டு போக மாட்டீங்களா? அப்புறம் அவன் சொன்னேன் இவன் சொன்னேன் ஃபேஸ்புக்கில் வந்துச்சு வாட்ஸ்அப்பில் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அதை உன் சொந்தக்காரன் வந்து சொல்லுவான். அதை கேட்டுட்டு வந்து அவமானம் தாங்க முடியாமல் சூசைட் பண்ணி சாவ. இது தேவையா? போமா. சாரி சார். நாயே வாயா. கேட்டியா? நீ 2 பேர்த்தையும் ஸ்டேஷனில் தூக்கி. ஓகே சார். நான் ஸ்டேஷன் போயிட்டு வந்துடுறேன். சரி வேமா போ. தள்ளி உட்கார்றா. நான் சிவா. இந்த உலகத்தில் நான் நேசிக்கிற 2 விஷயம் இருக்கு. ஒன்று நான் பார்க்குற வேலை, இன்னொன்று என் தங்கச்சி. அண்ணே நான் இதே எடுத்துக்கவா? இதில் நான் உயிரை நினைக்கிற உன்னோட இனிஷியல் இருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. எடுத்துக்கம்மா, உனக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்க. உன்னை அபகாரமாக வச்சுக்கிறேன்னு. சரிடா. அம்மா அப்பா இல்லாத எனக்கு அவள் தான் அம்மா. அவளுக்கு பிடிச்ச விஷயங்களை ஏன் எதுக்குன்னு கேட்காம வாங்கி கொடுத்துருக்கேன், செஞ்சுருக்கேன். ஆனால் அவள் இப்போ என் கூட இல்லை. 5 வருஷமாச்சு அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து. ஆனால் இன்னைக்கு அவளை பார்க்கக்கூடாத நிலைமையில இன்னைக்கு அவளை பார்த்தேன். என்னாச்சுமா? பொன்வானம் பன்னீர் தூவுது. ஹாய் செல்லம், என்ன இருட்டுக்குள்ள உட்காந்துருக்க லைட்டு போடாம? யாருடா அது? எது யாருடா? அதான் பைக்ல ஒருத்தி வச்சு சுத்தி தெரிஞ்சியே. ஓ அத பார்த்துட்டியா? நானே உன்ட்ட சொல்லானே, நீயே பார்த்துட்ட. ஆமாம், நான் அவளை வச்சிருக்கேன். என்னப்ப என்கிட்ட இல்லாத எதனா நீ அவகிட்ட கண்ட? நிறைய சொல்லலாம். ஏய் சாரிடா, சாரி. நம்ம காதலிச்சு தானே கல்யாணம் முடிச்சோம். காதலிச்சு கல்யாணம் முடிச்சுட்டா? செல்லம், காதல் வேற காமம் வேற. ஏன் காதலிச்சு கல்யாணம் பண்ணுவீங்க? கல்யாணம் முடிஞ்சது பிரியிறாங்க. வீட்டு சாப்பாடு நல்லா இருந்தா ஏம்மா ஹோட்டல் சாப்பாடு திருப்பி போறாங்க? இதெல்லாம் பெருசுப்படுத்தாத. நான் அப்படித்தான். வா சோறு போடு. Ha ha ha.
நீதான் சொல்லுவேன் தப்பு பண்ணா தண்டனை அனுபவிக்கணும்னு. அதான் கொன்னுட்டேன். ஆசைப்பட்ட வாழ்க்கைய அவசரமா தேர்ந்தெடுத்துட்டு இப்படி அவசரப்பட்டேம்மா. விதின நான் எப்படிலாம் வாழணும்னு நீ ஆசைப்பட்ட, எப்படித்தான் வாழ்வேன் நான் ஆசைப்பட்டேன். இப்ப அனுபவிக்கிறேன். அரெஸ்ட். ஏட்டியா அவனை மடக்கு. என்னை பார்த்தோன்னு ஹெல்மெட் போடுற. எனக்காக ஒன்றும் ஹெல்மெட் போடாத, உனக்காக போடு, உன் குடும்பத்துக்காண்டி போடு, உன் குழந்தைகளுக்காக போடு. சாரி சார். ஏட்டியா எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்க. பாரு, கண்ணு கூசுதா? ஏதாவது தெரியுதா உங்களுக்கு? தெரியல சார். அப்ப எதுக்கு வர்றவங்களுக்கு என்ன தெரியும்? உங்க உயிர் மட்டும்தான் உங்களுக்கு பெருசா? எய்த்து வர்றவங்க உயிரையும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. சாரி சார். முதல்ல ரூல்ஸ் மதிங்க. ஓகே சார். சார் டாக்குமெண்ட்டை செக் பண்ணி